ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காலிஃப்ளவர் கறி வந்து பண்ணுறதுக்கு கொதிக்கிற தண்ணியில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட ரெடியாக துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வச்சுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க இடையில. இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. காலிஃப்ளவர் துண்டுகளை வெளியே வந்து எடுக்கலாம். இது எதுக்காகனா, இந்த காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழுக்கள் வந்து இருக்கலாம். அதனால நம்ம இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி எடுக்கிறோம். பாருங்கள், சூப்பராக எடுத்தாச்சு. அடுத்ததாக ஸ்டவ்வில் வந்து ஒரு சட்டியை வச்சுட்டு சமையல் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டு கறி மசாலா டப்பாவில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, அப்புறமா ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி, இவ்வளவும் போட்டிருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, அதையும் வீட்டிலேயே ரெடி பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும். போட்டாச்சு. எல்லாம் போட்டுட்டு அந்த எண்ணெயில் அப்படியே பொரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்கள். இந்த நேரத்தில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ வசதியாக இருக்கும். போட்டுட்டு எல்லாம் நல்லா வந்து கலந்துக்கோங்க. இப்போ கலரெல்லாம் கொஞ்சம் மாறி டிரான்ஸ்பரண்டாக வந்திருக்குல்ல, இந்த நேரத்தில் மறுபடியும் 2 தக்காளி பழங்களை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி பழம் நான் போட்டிருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது துண்டுகள். என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து கட் பண்ணி கேட்டால் அவங்க இப்படி தான் பண்ணி கொடுத்தாங்க. சரின்னு போட்டாச்சு. அடுத்தது 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்தாச்சு. உப்பு நான் வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்க்கலாம் அப்படிங்கிறதுனால. இப்போ மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா பவுடர் கடையில் ரெடிமேடாக வாங்குவோம்ல, அது வந்து 1 ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து பெரட்டி வந்து எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், ஃபஸ்ட்டு போட்ட இஞ்சி பூண்டு விழுது, இப்போ போட்ட மசாலா எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா ரெடியாக வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் படுறது மாதிரி நல்லா வந்து அங்கே இங்கே போட்டு பெரட்டிக்கோங்க. பார்த்தீங்களா, சூப்பராக வந்து மசாலா எல்லா இடத்துலையும் பட்டாச்சா. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் அந்த கறி வந்து கிரேவி அப்படி சூப்பராக கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி 2 கப்பு தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக எடுத்து அப்படியே வாயில் வச்சு டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து டேஸ்ட்டு பார்க்கும்போது உப்பு குறைவாக இருந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். காரம் குறைவாக இருந்ததுனால கொஞ்சம் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். தேவை இருக்கிறவங்க மட்டும் போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு மறுபடியும் நல்லா வந்து கலந்து வந்து விட்டுக்கலாம். சூப்பராக எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா மூடி வைக்கலாம். கரெக்டாக 8 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. 8 நிமிஷத்துக்கு பிறகு வந்து திறந்தாச்சு. மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து மல்லித்தழை இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுக்கு மேலே அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் மூடி வைக்கலாம். கரெக்டாக 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்தாச்சு. சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் ஒரு ஃபைனலாக ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்க போகிறோம். அதுதான் அதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கும். நெய் தான். 1 ஸ்பூன் நெய் மட்டும் நம்ம இதில் கடைசியாக வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வந்து அங்கே இங்கேன்னு போட்டு கலந்துக்கோங்க. அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, அவ்வளோ அந்த நெய் சேர்க்கறதுனால இன்னும் ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம வந்து இட்லி, தோசை, இல்லைனா வந்து சப்பாத்தி, ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.